சென்னையோட பிரச்சனை எந்த அளவுக்கு பேசுகிறோமோ கண்டிப்பாக பஞ்சாபை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா பிளான்ஸ் கிளியராக இருக்குது. எந்த ஒரு ஐடியாவில் இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்களோ அதை நோக்கி ப்ராப்பர் ரோல் கிளாரிட்டியோட ஒரு பிளேயர் வந்து விளையாடுறான். இப்போ பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பவுலர்ஸை வந்து பேக் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி பிச்சு வந்து கட்டாந்தரையாட்டு இருக்குன்னா ரன்ஸ் வரதான் போகுது, எல்லா பவுலரும் அடி வாங்க தான் போகிறான். ஸோ ஸ்டில் அந்த பவுலர்ஸை பேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரே மிஸ்டேக்காக பட்டது சஹாலோட 4th ஓவர் அந்த கோட்டா முடிக்காதது மட்டும்தான். டூபே ஸ்ட்ரைக்கில் இருக்கான்னு சஹாலுக்கு ஓவர் கொடுக்காமல் இருக்கிறதுல நான் அக்ரி பண்ண மாட்டேன். 2-3 6 போனால் கூட சஹாலுக்கு எப்படி கம்பேக் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுன்னு தெரியும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு மிஸ்டேக்காக பட்டுச்சு. மற்றபடி வைசாக் விஜயகுமார் பஞ்சாபுக்கு ஒரு ரியல் அசட்டாக மாறிட்டு வராரு பவுலிங்கில். இப்போ பர்பிள் கேப் அவர்கிட்ட தான் இருக்குது. பேட்டிங்கில் பஞ்சாபுக்கு பிரச்சனையே இல்லை. பிரியான் ஷாரியா வந்தான், 10 பால் ஒரு 39 ரன் அடித்தான். அந்த பறவே முடியுமா டெம்ப்ளேட் தான். இதை தான் உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்துட்டான். பிரப்சிம்ரன் அந்த மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணான். ஸ்ரேயாஸ் வந்தான், கழட்டி கொடுத்துட்டான். கூப்பர் கான்லி நடுவில் அந்த மொமெண்டம் அப்படியே கேரி பண்ணிட்டான். ஸோ சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 210 சேசிங் மாதிரியே பஞ்சாபு கஷ்டமாகவே இல்லை. த்ரூ அவுட் த கேம் ரெக்வயர்டு ரேட் வந்து 10 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலே வச்சுக்கிட்டு அழகாக கண்ட்ரோல் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. இது ஒரு சீரியஸ் டீம் டு பீட்டாக இந்த ஐபிஎல் இருக்க போது. போன வருஷம் எங்கே விட்டாங்களோ அங்கேயே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாபை யாருமே லேசாக எடுக்கவே கூடாது.